நல்லா குண்டு குண்டா குலாப் ஜாமுன் வெடிச்சு வராம சாஃப்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு குலாப் ஜாமுன் மிக்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். எந்த பிராண்ட் வேணா எடுத்துக்கலாம், எந்த அளவுல வேணாலும் எடுத்துக்கலாங்க. ஆனா நான் எப்பவுமே இந்த மாதிரி மெஷர் பண்ணி பண்ணிக்குவேன். 300 கிராம் டம்ளர்ல கரெக்டா ஒரு டம்ளர் அளவுக்கு இருக்குங்க. நான் வாங்கின ஒரு பேக்கு 2 பாக்கெட் எடுத்திருக்கேன் பாருங்க. இதுல 2 டம்ளர், அதாவது கொஞ்சம் நிறைச்சு வரும். 300 கிராம் டம்ளர் நிறைச்சு வரும். இந்த 300 கிராம் டம்ளர் அப்படிங்கிறது சர்க்கரையோட அளவுங்க. இது மாவு பாத்தீங்கன்னா பாதி அளவு தான் இருக்கும். அப்போ இது வந்து ஒரு 150-160 கிராம்ஸ் அளவுக்கு தான் இருக்கும் ஒரு பாக்கெட் மாவு. இப்போ 2 டம்ளர் மாவு எடுத்திருக்கேன்னா அதே டம்ளர்ல ஒரு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நல்லா பெரட்டி மட்டும் விட்டுக்கிறேன். ரொம்ப அழுத்தி பிசையாம லைட்டா அப்படியே பெரட்டி விடுங்க. இப்ப எனக்கு இந்த டம்ளர்ல கிட்டத்தட்ட 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுங்க 2 டம்ளர் மாவுக்கு. நீங்க பார்த்து பிசைஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு பிராண்ட் மாவு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒண்ணு கம்மி எச்சா பிடிக்கும் தண்ணி, அதனால கொஞ்சம் பாத்துக்கோங்க. இது வந்து எனக்கு 1/4 டம்ளர் தண்ணி மிச்சமாயிருக்கு ஒரு டம்ளர்ல. எப்பவுமே சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும். ரொம்ப கெட்டியா பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சா உடஞ்சு வந்துருங்க. அதாவது நம்ம உருண்டைகளா பிடிச்சு உள்ள போடும்போது உடையும். சோ அளவான தண்ணி ஊத்திட்டு நல்லா லைட்டா பிசைஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நல்லா சாஃப்டா வந்துடும். நான் எப்பவுமே கொஞ்சம் இலக்கமா தாங்க பிசைஞ்சுக்குவேன். கையில ஒட்டுனா கூட பரவாயில்ல, அப்பதான் வந்து கொஞ்சம் வெடிக்காம சாஃப்டா வரும். அரை மணி நேரம் ஊறட்டும். அதுக்குள்ள நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். இப்ப நான் அதே டம்ளர்ல 4 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். ஒரு டம்ளர் மாவுக்கு 2 டம்ளர் சர்க்கரை. 2 டம்ளர் மாவு எடுத்ததுனால 4 டம்ளர் சர்க்கரை. கிட்டத்தட்ட 1 கிலோ 200 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேங்க. இப்ப அதே டம்ளர்ல 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி, நான் எவ்வளவு சர்க்கரை எடுத்தனோ அதே அளவு தண்ணி ஊத்திருக்கேன். நல்லா ஹை ஃபிளேம்ல வச்சு சர்க்கரை கரையட்டும். கொஞ்சம் கலந்து மட்டும் விடுங்க. அப்பப்ப கலந்து விட்டா போதும். இப்ப சர்க்கரை நல்லா கரைஞ்சு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இந்த டைம்ல இருந்து 7 அல்லது 8 நிமிஷம் ஹை ஃபிளேம்ல கொதிக்க வைங்க. வேற எந்த பதமும் பார்க்கவே தேவையில்லை. இது வந்து கம்பி பதம் எல்லாம் வரக்கூடாது. கம்பி பதத்துக்கு முன்னாடி பதம், அதாவது நல்லா கொஞ்சம் பிசு பிசுன்னு ஆனாவே போதும். கொஞ்சம் திக்கானா போதும். இது கரெக்டா இருக்குங்க. நல்லா கொதிச்சுட்டு இருந்தது கொஞ்சம் அடங்கினா போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு ஒரு பாக்கெட்டுக்கு 600 கிராம் சர்க்கரை சேர்த்திருக்கேன். ஆனா அதே நீங்க அந்த பாக்கெட்ல படிச்சு பாத்தீங்கன்னா ஒரு பாக்கெட்டுக்கு 900 கிராம் சுகர் வேணும்னு போட்டிருப்பாங்க. நான் எப்பயுமே அந்த அளவு போட மாட்டேன், கம்மியா தான் போடுவேன். இதுவே சுகர் கரெக்டா இருக்கும் இனிப்பு. ஜீராவும் நமக்கு தேவையான அளவு ஜீரா கிடைக்குங்க. மாவு ரெடி ஆயிருச்சு, ஜீராவும் ரெடி ஆயிருச்சு. இப்போ ஒரு கடாயில 1/2 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். சன்ஃபிளவர் ஆயில் தான் நான் சேர்த்திருக்கேன். நல்லெண்ணெய் கடலெண்ணெய் அவாய்ட் பண்றது நல்லது. ஏன்னா இது பிளேவர் இல்லாத எண்ணெயா இருந்தாதான் நல்லா இருக்கும். இப்போ உருண்டை பிடிச்சி வைக்கிறதுக்கு ஒரு பிளேட்ல கொஞ்சம் நெய் தடவி இருக்கேன். இது எதுக்குன்னா, நம்ம உருண்டை பிடிச்சி வைக்கும் போது ட்ரையா இருந்ததுன்னா பிளேட்ல ஒட்டிரும். அப்ப நம்ம எடுக்கும் போது பாத்தீங்கன்னா பிளேட்ல ஒட்டிட்டு வரும். அப்ப உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப்பே மாறிடுங்க. அதனால நான் எப்பவுமே தட்டுல எண்ணெய் அல்லது நெய் தடவிட்டு அந்த பிளேட்ல தான் வந்து நான் அந்த உருண்டைகளை உருட்டி வைப்பேன். கொஞ்சம் மாவு எடுத்து லைட்டா உள்ளங்கையில வச்சு அப்படியே அழுத்தாம உருட்டினீங்க அப்படின்னா சூப்பரா வந்துரும். ஒரு வெடிப்பு கூட இருக்காதுங்க. அவ்வளவு சூப்பரா சாஃப்டா வரும் உங்களுக்கு அந்த உருண்டைகள். மாவு ரொம்ப கெட்டியா பிசைஞ்சிருந்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு சாஃப்டா வெடிக்காம உருண்டைகள் வராதுங்க. அதனால கொஞ்சம் இலக்கமா எப்பயுமே பிசைஞ்சுக்கோங்க. இப்ப நான் அடுப்புல எண்ணெய் ஊத்தி சிம்ல தான் வச்சிருந்தேன். கையில ஜஸ்ட் இப்படி வச்சு பாத்தீங்கன்னா லைட்டா அந்த சூடு பட்டுச்சுன்னா போதும். ரொம்ப வந்து எண்ணெய் காயக்கூடாது. குலாப் ஜாமுனுக்கு ஒவ்வொன்னா போடுங்க, ரொம்பவும் போட்டுற வேண்டாம். அந்த எண்ணெயில ஒரு 3/4 அளவுக்கு போட்டீங்கன்னா போதும். அப்படியே வந்து லைட்டா திருப்பி விட்டு கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி எடுங்க. கண்டிப்பா கம்ப்ளீட்டா அடுப்பை சிம்ல வச்சுட்டு தான் நீங்க ஜாமுன் பொரிக்கணும். அப்பதான் உள்ள எல்லாம் வெந்திருக்கும். இல்லைன்னா மேல ப்ரௌன் ஆயிரும், உள்ள வேகாம இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டா நீங்க அந்த ப்ராசஸ் முடியற வரைக்குமே அடுப்பு சிம்ல தான் இருக்கணும். அப்படியே இந்த உருண்டைகளை எடுத்துட்டு ஜீராக்குள்ள போட்டுற வேண்டியதுதான். அடுத்த அடைசல் போடும்போது ஒரு நிமிஷம் விட்டுட்டு போடுங்க. அந்த எண்ணெய் கொஞ்சம் சூடாகணும். அதுக்கப்புறம் போட்டீங்கன்னா தான் கரெக்டா இருக்கும். சோ அதே மாதிரி நீங்க சிம்ல வச்சு இந்த உருண்டைகள் எல்லாம் பொரிச்சு எடுத்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுமே எடுத்து ஜீரால போட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா வேலை முடிஞ்சிருங்க. இப்ப நீங்க ஒரு அடைசல் உள்ள போட்டுட்டு நீங்க அடுத்த அடைசலுக்கு உருட்டினீங்கன்னா கூட கரெக்டா இருக்கும். ஏன்னா நம்ம எண்ணெய் பொரிக்கும் போது கம்ப்ளீட்டா சிம்ல வச்சுட்டு தான் பொரிக்கிறோம். டைம் ஆகும் வேகிறதுக்கு. அதனால நீங்க ஒரு அடைசல் உள்ள போட்டுட்டு அடுத்த அடைசலுக்கு உருட்டினீங்கன்னா சரியா இருக்குங்க. இப்ப எல்லா உருண்டைகளும் நான் பொரிச்சு எடுத்துட்டேன், ஜீரால போட்டுட்டேன். பாருங்க, பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு. அப்படியே சூடா இருக்கும் போது அப்படியே முடி வைக்க கூடாது. நல்லா ஆறினதுக்கு அப்புறமா முடி வைங்க. ஒரு 2 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஒரே ஒரு உருண்டை மட்டும் கொஞ்சம் வெடிச்சு வந்தது, மீதி எதுவுமே வெடிக்கலங்க. அவ்வளவு நல்லா வந்துச்சு, அவ்வளவு ருசியாவும் இருந்துச்சு. இனிப்பு பாத்தீங்கன்னா சுத்தமா தெகட்டவே இல்லை. ரொம்ப சாஃப்டாவும் இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சுங்க. இது நான் மிக்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். ஆனா எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேன். இது போக உங்களுக்கு வேற ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சாலும் எனக்கு ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ல.